எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 1/8/2024 வியாழக்கிழமை திருக்குறளோடு கதை. இந்த திருக்குறளோடு கதை என்னன்றத இந்த பதிவுல நம்ம பார்த்துடலாமா? என்ன அப்படின்னா, ஒரு அரசன் இருக்கான். அந்த அரசன் நல்லா ஆட்சி புரியக்கூட அரசன். ஆனா அவனை யாருமே பாராட்டினதே கிடையாது. அவனுக்கு பாராட்டணும், நம்ம புகழணும், நம்ம தான் நல்ல அரசன்னு சொன்னோம்னா அவனுக்கு அரசாங்க சொன்னதும் கிடையாது. அப்படி நம்ம என்ன மக்களுக்கு செஞ்சுட்டோம்னா அவனுக்கு தெரியாது. அப்போ பக்கத்துல ஒரு நாட்டு அரசன் புதுசா நியமிக்கப்பட்டிருக்கும் போது அந்த அரசனை அந்த நாட்டு மக்கள் ஆகோ ஓகோ எங்க அரசன் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு இந்த நாட்டு மக்கள்கிட்ட கூட புகழ்வாங்க. அதனால நிறைய பேர் அந்த நாட்டுக்கு போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்ப இந்த அரசனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அந்த பக்கத்து நாட்டு அரசர் புகழ்ந்தாங்கல்ல மக்கள் எல்லாம், அந்த அரசனை கூப்பிட்டு போய் பார்த்து சொல்றாரு, அப்பா நீ இப்பதான் புதுசா அரசனா இருக்க, நான் அப்பையில இருந்து அரசனா இருக்கேன், நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல, ஆனா மக்கள் எல்லாரும் என்னை பாராட்டினதே கிடையாது, ஆனா நீ இப்பதான் அப்படி நீ இப்ப வந்ததுக்கு அப்புறமா உன்னை மக்கள் பாராட்டினாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அதுக்கு அந்த அரசன் சொல்றான், நான் நல்ல அறிவுரைகளை மக்களுக்கு சொன்னேன், அதனால என்னை பாராட்டினாங்க அப்படின்னா. உடனே அந்த அரசர் என்ன பண்ணாரு, அவரு நாட்டுக்கு போயிட்டு அறிவுரைகளை சொல்ல ஆரம்பிச்சோடனே ஏதோ பரவாயில்ல, ஆனா அப்பையும் மக்கள் இவரை பாராட்டுறாங்க. திரும்ப இந்த அரசன்ட்டே வராரு, ஏப்பா நான் நீ உன்னை புகழணும்னு என்கிட்ட நீ போய் தானே சொன்ன, என்னப்பா இப்படி இப்பயும் என் மக்கள் எல்லாம் என்னை புகழலப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்ப அந்த அரசன் சொன்னாராம், நீங்க அப்படி என்ன அறிவுரை பண்ணீங்க அப்படின்னு கேட்டாரு. உடனே நானாப்பா வேற ஒன்றும் இல்லை, இந்த அடிதடி சண்டை அதெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாட்டையும் திருடாம இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அதே மாதிரி தான் அடிதடி சண்டை இருக்கக்கூடாது, நீங்களே போர்ல போயிட்டு நீங்களே நிறைய பேரை கொல்றீங்க, அப்ப அதுக்கு என்ன அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. நான் எந்த அறிவுரை சொன்னாலும் கிராஸா கேள்வி கேட்டு என்னை எப்படியாவது டாமினேட் பண்ண தான் பார்க்குறாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த அரசன் சொன்னாராம், ஐயா இதை தாங்க நான் சொன்னேன், உங்ககிட்ட நீங்க அறிவுரை சொல்றதும் நான் அறிவுரை சொல்றதுக்கும் இதுதான் வித்தியாசம். நன்மை செய்யறதுக்கு எந்த ஒரு செயலையுமே செய்யலாம், தீமை செய்யறதுக்கு எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் அறிவுரை, உண்மையான அறிவுரை. அதே மாதிரி நீங்க உங்க குற்றத்தை, அதாவது நீங்க மற்றவங்ககிட்ட இருக்க குற்றத்தை சுட்டி காமிச்சிங்க, அப்போ 3 விரல் உங்ககிட்ட, நீங்க அவன்தான் நீங்க இப்படிலாம் இருக்கணும்னு நீங்க கை காட்டும் போது 3 விரல் உங்களை காட்டுது, உங்ககிட்ட இருக்க குற்றம் சரியா இருக்கா அப்படின்னு நீங்க பார்க்கணும். அதுக்காண்டிதான் உங்க குற்றத்தை நீக்கிட்டு நீங்க எந்த அறிவுரையோ எந்த விஷயத்த செஞ்சாலுமே மக்கள் அதை பாராட்டுவாங்க, புகழுவாங்க. அதை நான் செஞ்சு இப்ப நான் புகழ்ச்சியோடையும் பாராட்டுகளோடையும் இருக்கேன், ஏன் மக்கள் என்ன பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அதை தாங்க வள்ளுவனும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிட்டார். என்ன அப்படின்னா, தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிருப்பின் என் குற்றம் ஆகும் எனக்கு அப்படின்னார். அதாவது ஒருவர் தன் குற்றத்தை நீக்கிட்டு நீ தப்பு பண்ற அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த குற்றத்துல அவர் மேல எந்த ஒரு பழியுமே எந்த ஒரு தவறுமே ஏற்படாது. அதுவே நம்ம மேலேயே குற்றத்தை வச்சுக்கிட்டு இன்னொருத்தவனை தப்பு சொன்னா கண்டிப்பா நம்ம மேலேயே ஒரு பழி ஏற்படும்ன்றத அன்னைக்கே சொன்னார் திருவள்ளுவர். அதனால என்னைக்குமே நம்ம குற்றத்தை நீக்கிட்டு பிறரை குறை சொல்ல கத்துக்கோங்க, உங்க மேல எந்த பழியும் ஏற்படாது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஊராட்சி ஒன்று இப்படி சவாய்ப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்றுள்ளது. உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.